ஆஹா வாப்பா வாப்பா வாப்பா. தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். ஒன்று போனெல்லாம் நிற்கணும். இந்த மாடு இருக்கே மாடு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடினே இருக்குது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறது தப்பு கிடையாது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும் போது எனக்கு ஒரு பக்கம் வாங்கிச்சு வச்சுக்கேன், நான் வீட்டில் தான் பத்துன்னு இருக்கணும். குளிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருந்தது, தூக்கத்துக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு வாரம் அந்த ஒரு வருஷமா இருந்துச்சு எனக்கு. நானும் பல ரீல்ஸில் பார்த்துருக்கேன், ஹியூமானிட்டின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்ன ஹெல்ப்னா, ப்ரோ ஃபோன் கீழே போகுது, அது புது சேவை செஞ்சாச்சு மக்களே, டாஸ்க் முடிஞ்சது. என்னோட வரம் என்னன்னா, நான் ஒரு இளவரசன் ஆகணும். எல்லாரும் விளக்கு தேய்ச்சி பூதத்தை வரைப்பாங்க, அவரு காலை தேய்ச்சி பூதத்தை வரைக்கிறாரு போல. அதனால முடியும்டா சொல்லிட்டு உள்ள ஒரு வெறியா இருப்பான், வெறி பிடிச்சி இருப்பான். அந்த வெறி பிடிச்சவன் என்ன பண்ணுவானா, என்னடா முடியாதுன்னு சொல்றீங்க, நீங்க வண்டி ஓட்டும் போது இண்டிகேட்டரே போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க போல. இந்த அக்கா வண்டி ஓட்டும் போது இண்டிகேட்டர் போட்டே ஓட்டுறாங்க. அக்கா சம்பந்தம் இண்டிகேட்டர் போட்டு போயிருக்காங்க. நாங்களா ராணுவ பட என்னடா புது செட்டப்பு புது கெட்டப்லாம் பார்க்காதீங்க. இந்த கெட்டப்பு செட்டப்பை பற்றி தான் இந்த வீடியோ. தமிழ்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த பிரிண்ட் அவுட்டுக்கான கதை தான் இந்த கண்டென்ட். என்னதான் தமிழ்ல டீடைல் போட்டிருந்தாலுமே ஒரு கோர்வையா சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அதுவும் சரிதான், வாங்க போவோம். தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா. இன்னைக்கு ஊரோட ராஜா யாரு பாத்தீங்கன்னா, அந்த சிலிண்டர் அண்ணா தான். ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த சிலிண்டருக்கு தான். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? கவலைப்படாதயா, அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. போன வீடியோவே வந்து குன்றத்தூர்ல ஆரம்பிச்சேன், அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் பூந்தமல்லியிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே மக்கள், இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறோம்னா, பூந்தமல்லி டிப்போ வந்துட்டு தான் ஏதோ கலர் பிரிண்ட் எடுக்கிற கடை இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய்ட்டு கலர் பிரிண்ட் எடுப்போம். பூந்தமல்லி போயிட்டு சந்தா தேடுறேன், எங்கேயுமே பிரிண்ட் அவுட் கடை இல்லை. கடைசியா ஃபெஸ்டிவலுக்கு எப்படி ஸ்வீட்டோ அட்ரஸுக்குன்னு ஆட்டோ. இந்த கண்டென்ட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொன்னதா கரெக்டாக இருக்கும். அண்ணா இங்கே கலர் பிரிண்ட் கடை எங்கே இருக்குது? ஏன்னா அட்ரஸ் தெரியாம அங்கங்க அழிஞ்சிரு போது நம்ம ஆட்டோக்காரன் கிட்ட போய் கேட்டேன். அண்ணன் தெளிவா சொன்னாரு, தம்பி ஜெராக்ஸ் சந்தில நிறைய இருக்கும். இந்த சந்தானா சந்தில நிறைய இருக்கும். அட்ரஸ் இல்ல தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவா. தேங்க்ஸ்ண்ணா. எங்கடா வருது? இந்த மாதிரி இடத்துல வண்டியை பார்க் பண்ணதே பெரிய கஷ்டம். ப்ரோ கலர் பிரிண்ட் எடுக்கணும். கடைக்கு போனால் பசங்க வாயா 2 பார்த்துட்டு வாயை பொழுது கம்ப்யூட்டர் பார்த்துருந்தானுங்க. கம்ப்யூட்டர் பார்த்து இந்த பசங்களை என் பக்கம் திருப்பாங்களே, நான் பட்ட பாடு இருக்கு எப்பா. எவ்வளோ ஒரு பிரிண்ட் எடுக்க? ஓகே ப்ரோ. கடை சின்னதாக இருந்தாலும் நமக்கு தேவை வந்து அங்கே இருந்தது அருமை. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பசங்க நம்ம கொடுத்த பிரிண்ட்டை அவுட் எடுத்து கொடுத்தாங்க. நான் கூட இந்த 20 பேப்பர் எப்படி எடுத்துகிட்டு போப்பான்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த கடையில் இருக்கிற அண்ணா ஒரு கவரை கொடுத்து என்னப்பா அதில் வச்சு மச்சு திரும்ப சொல்லிட்டு கொடுத்தாரு. தங்கம்னாலும் தங்க சாதாரண தங்கம் இல்லைங்க, 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ.
அப்புறம் ஒரு வழியாக பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன் மக்களே. வெளியே வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ண வரும்போது ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சினா, இந்த வேட்டைக்காரன் படத்தில் புலி உரும்புதுன்னு சாங் வரும் தெரியுமா? அந்த சாங்க்கு ஓனர் யார் தெரியுமா? காட்டுக்குள்ள புல்லுக்கட்டுக்கு நடுவில் வர புலி மாதிரி தலைவன் காருக்கு நடுவில் வராது கெத்தா. எனக்கு தில்லு பார்த்தியா, 2 சைடு வண்டி வந்து சென்டரா ஹீரோ மாதிரி வராரு. அது என்ன கொடுமையான்னு தெரியல. நம்ம வண்டி கழுவி நீட்டாக பளிச்சுன்னு பல பாலிஷ்லாம் போட்டு வைப்போம். கரெக்டாக அன்றைக்கி தான் மழை வரும். நம்ம நேரம் அப்படிதான். எத்தனை பேருக்கு வண்டி கழுவி பளிச்சுன்னு நல்லா பாலிஷ் பண்ண பப்பாளி மாதிரி வண்டி வச்சுட்டு இருக்கும்போது மழை பெஞ்சுக்கு எடுத்துருக்கு? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று போனெல்லாம் நிற்கணும். இந்த மாடு இருக்கே மாடு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடினே இருக்குது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறது தப்பு கிடையாது. அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும் போது எனக்கு ஒரு பக்கம் வாங்கிச்சுன்னா வச்சுக்கேன், நான் வீட்டில் தான் 10 வரணும். அது ஏந்து போயிடும். நான் தான் காலை வச்சுன்னு ஓரமாக நாய் மாதிரி 10 இருக்கணும். இங்கே ஏன் தெரியுமா அவ்வளோ கூட்டமாக இருக்குது? இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங்னா நாளைக்கு சண்டேனா லீவு. ஸோ லீவுன்றதால இந்த வீக் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போகிற கூட்டம் ஒன்று இருக்குது. வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன், சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறேன். அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். சில பேருக்கு இது ஈஸியாக தெரியலாம். அந்த இடத்துல இருந்து பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. எனக்கு எப்படி இந்த பெயின் தெரியுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போட்டாங்க, 6 மணி ஷிஃப்ட்டு. 6 மணி ஷிஃப்ட்டு போயிட்டா கரெக்டாக 6 மணிலாம் பஞ்சு வச்சிடணும். ஏன்டா 6 மணி ஷிஃப்ட்டுன்னு 6 மணிக்கு பஞ்சு தான் வைக்கணும்? ஏன்டா லூஸ் மாதிரி பேசுகிற? ஸோ எங்கள் வீட்டிலேருந்து போகிறது கஷ்டம். ஃபஸ்ட் ஆஃபீஸில், இந்த ஆஃபீஸ் கிட்ட ஃபஸ்ட்டு இருந்த ஆஃபீஸில் அது வந்து தூரமாக நல்லா ஒரு வாரம் அங்கேயே தங்கணுன்ற ஒரு ஸ்டேஜ். ஒரு வாரம் இருந்து பார்த்தோங்க, டப்பா டான்ஸ் ஆகிடுச்சு. குளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தது, தூங்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு வாரம் அந்த ஒரு வருஷமாக இருந்துச்சு எனக்கு. அதனால தான் நான் பெயினை சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்களா பூந்தமல்லி மெட்ரோ. எப்பவுமே வெயில் காலத்தில் வெப்பம் தானே அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, குளிர் காலத்தில் இருக்குல்ல கிளைமேட்டு, காலங்காலத்தில் 6 மணி அதே மாதிரி இருக்குது பாருங்க மக்களே. ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் ஓய் அந்த மாதிரி இருக்குது மக்களே. செம்ம ஃபீல் மக்களே. காலையில் 6 மணி மாதிரி இருக்குல்ல, இல்லை இது சாயங்காலம் 5 மணி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல். அந்த வெயில் ஃபீலே தெரியலங்க. அந்த குளிர் காற்று தான் அடிக்குது. அந்த எருமை மழை பெய்யறதுக்கு அப்புறம் குளிர் காற்று தான் அடிக்கும், என்ன வெயில் காற்று அடிக்கும். இதான் பூந்தமல்லி டோல். இந்த பக்கம் போய் நின்னா ரேஷன் கல்ல நிற்கிற மாதிரி நிற்கணும். வாங்க நான் ஷார்ட்கட்டில் கூட்டு போகிறேன் உங்களை. அப்படி ஷார்ட்டு நம்ம கில்லி மாதிரி நமக்குள்ள பூந்தமல்லி டோலு. ஆஹா வாப்பா. ஏண்டா அவன் விழுந்தானா அவனுக்கு மட்டும்தான் அடி, நான் விழுந்தேன்னா எனக்கு அடி, என் குடும்பத்துக்கு சேர்த்து அடி. நானும் பல ரீல்ஸில் பார்த்துருக்கேன், ஹியூமானிட்டின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்ன ஹெல்ப்னா, ஃபோன் கீழே போகுது. 2வது புது சேவை செஞ்சாச்சு மக்களே. டாஸ்க் முடிஞ்சது. அவங்களாம் ரேஸுக்கு போகிறாங்க, அவங்க போனப்போ ரேஸே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் பப்ளிக் நடுவில் ரேஸ் ஓட்டுறதுக்கு பதிலாக உண்மையான ரேஸ் கோர்ஸில் ரேஸ் ஓட்டி ஜெயிச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஓட்டி காட்டுங்க. நீங்கள் ஒரு வீரனை ஒத்துக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதை விட்டுட்டு கஷ்டப்படுற ஃபேமிலி மேன்ஸ் ஏதோ விதியோன்னு போயிட்டு இருக்கும்போது நடுவில் இப்படி வளைஞ்சு போனீங்கன்னா அவங்க பயத்தில் எத்தனை செவுத்துல முட்டுறது இல்லை, உங்க மேலே முட்டா என்ன வருது? அதனால கொஞ்சம் பொறுமையாக போங்கடா. குந்தில் ஏதோ எலி குந்தில் போகிற மாதிரி போறீங்களா? கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவங்க இடுப்பு ஸ்லிப் ஆச்சுன்னா என்னடா அது நடக்க கூட முடியாதுடா பாவீங்களா. ஒரு அவேர்னஸாக சொல்கிறேன். என்னோட வரம் என்னன்னா, நான் ஒரு இளவரசன் ஆகணும். எல்லாரும் விளக்கு தேய்ச்சி பூதத்தை வரைப்பாங்க, அவரு காலை தேய்ச்சி பூதத்தை வரைக்கிறாரு போல. வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே எனிமி தேவை மக்களே. என்ன சொல்ற?
அறிவு கெட்டவன. எனிமி இருந்தாதான் நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும். அதாவது என்ன சொல்றேன்னா, உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும், உன்னால முடியும்டா சொல்லிட்டு உள்ள ஒரு வெறியும் இருப்பான், வெறி பிடிச்சவன் இருப்பான். அந்த வெறி பிடிச்சவன் என்ன பண்ணுவான்னா, என்னடா முடியாதுன்னு சொல்றீங்க, இருங்கடா முடிச்சு காட்ட சொல்லிட்டு முடிச்சு காட்டுவான். எனிமி இல்லைனாச்சுங்க லைஃப் போர் அடிச்சிடும். அதாவது சாம்பார் சாதத்துல சால்ட் இல்லாம சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி சப்புன்னு இருக்கும். அதனால எனிமி தேவை. நம்ம ராஜ்பிரன் அண்ணா வந்து இப்போ இந்த ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, குஜிலி மஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் வைப்போம், ஜுஜிலிப்பான். எப்படி இருக்கு ஜுஜிலிப்பானா? காண்டு ஏத்துறவங்கள நம்ம ஸ்வீட்டா சொல்லி காண்டு ஏத்துறது தான் ஜுஜிலிப்பா. நான் வச்சுக்கிறேன். ஹாய் குட்டி பையா, எங்க போறேன்? லவடி கேர்ள். இப்போ ஒரு அக்கா வரவங்க, இந்த அக்காவுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தவங்க, நீங்க வண்டி ஓட்டும் போது இண்டிகேட்டரே போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க போல. இந்த அக்கா வண்டி ஓட்டும் போது இண்டிகேட்டர் போட்டே ஓட்டுறாங்க. அக்கா சம்பந்தம் இண்டிகேட்டர் போட்டு போயின்னு இருக்காங்க. அக்கா இண்டிகேட்டர் எரியுது பாருங்க. ஓகே மக்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு வீட்டு வாழை டிசைன் பண்ற வேலையை பார்ப்போம். கலப்பண்ணங்கிற வண்டி சேர்த்துல விட்டா என்ன ஆகுறது, அழுக்காகும். ஓகே மக்களே, ஒரு வழியா வீட்டுக்கு பிரிண்ட் அவுட்டை சேஃப் ஆகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட்டை கட் பண்ணி செவுத்துல ஒட்ட வேலை தான் பார்க்கணும். அந்த ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு தேவையானது ஒரு கத்திரிக்கோல், ஒரு கம். இந்த கம் எதுக்குன்னா, இதை செவுத்துல ஒட்டதான், இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ஸ் ஓபன் பண்ணலாமா? இது யாரு? பிராட் பிட், F1. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேன். என் லைஃப்ல நடந்த மாதிரி இந்த படத்துல தோத்து ஹீரோ மாஸ்டா ஜெயிப்பாரு. அது மாதிரி இது லூக்கா தெரியல உனக்கு? ஃபைட் கிளப் F1. இதா தெரியுமா? எங்க எல்லாருக்கும் ஓஜி இவரு தான், ஹென்றி. இவனுக்கு ஒரு தம்பி இருப்பான், தம்பி கொஞ்சம் மக்கட்ட, அண்ணன் கொஞ்சம் வெயிட். இதுல இது யாரு? கரேஜ் தி கவர்மெண்ட் டாக் ஷோ, கரேஜ். சரி, இது யாரு? கேப்டன் அமெரிக்கா, ஸ்டீவ் ராஜர்ஸ். இது யாரு? பிளாக் பேந்தர், டிரான்ஸ்ஃபார்மர். இது மொபைலுக்கு டெஸ்ட் ஏனல ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன்ல வர இவன் பேர் வந்து போச்சு எனக்கு. கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? மக்களே, இந்த பிரிண்ட் அவுட்டை கட் பண்றதுக்கே 30 நிமிஷம் ஆயிடுச்சு மக்களே. ஒவ்வொரு பேஜா நுணுக்கமா டக்குன்னு கட் பண்றதுக்குள்ள சப்பா. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, கட் பண்ணி வச்சதை செவுத்துல தான் தூக்கி ஓட்டணும். ஓகே மக்களே, மொத்தமா எவ்வளவு செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட்டுக்கு 200 ரூபாய், கம்முக்கு ஒரு 10 ரூபாய், பெட்ரோலுக்கு ஒரு 200 ரூபாய். இந்த வால் பெயிண்ட் நான் இப்ப அடிக்கல, ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி கண்டென்ட் பண்ண தெரியுமா, என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இந்த பெயிண்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து நியூஸ் பேப்பர் பேட்டர்ன் ஒட்டியிருந்தேன். அதை பிரிக்கும் போது இந்த பெயிண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ண வெறும் 400 ரூபாய் தான் ஆச்சு. பார்க்க லுக்கா இருக்கா? எத்தனை பேருக்கு இந்த வால் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் ரைடு வித் சங்கர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போது இந்த வீடியோக்கு உதவுன எங்கள் சிங்க குட்டி தரமான தங்க கட்டி அண்ணன் வருவார்கள். அண்ணா வாங்கண்ணே. இதுதான் எங்கள் சஞ்சய் ராமசாமி. சொல்லுங்க சஞ்சய். ரைடர் வித் சங்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.